சேனலில் கோகோனட் மில்க் ஃப்ரூட் சாலட் டெசர்ட் சூப்பரான அருமையான இந்த டெசர்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் நேரத்தில் இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை நம்ம வேலையை விட்டு வர்றவங்களுக்கு ஈவினிங் டைமில் டயர்டாக வர்றவங்களுக்கும் இந்த டெசர்ட் வந்து சேவ் பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த சேலட் டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோகோனட் மில்க் ஃப்ரூட் மிக்சிங் டெசர்ட் செய்யலாம். ஸோ இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு 4 விதமான ஃப்ரூட் எடுத்திருக்கேன். திராட்சை, பப்பாளி, மாதுளப்பழம், ஆப்பிள். ஸோ இந்த 4 விதமான ஃப்ரூட்டோட உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட், வாழைப்பழம், பனானா இதெல்லாம் ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான இந்த டெசர்ட் வந்து நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான பொருட்களை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னு. அதே போல் குழந்தைங்க வந்து வெளியில் இருக்கிற துரித உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் விரும்ப மாட்டாங்க. வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி டெசர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கூலிங்காக ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது, அதுவும் அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். நல்லா அருமையான ஹெல்த்தியான டெசர்ட்டு. ஸோ நான் இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட நல்லா திக்காக அரைச்சி எடுத்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும். தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன வேணாலும் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பட் வேலைக்கு போகிற அம்மாக்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஏதாவது ஒன்று ரெடிமேடாக கொண்டு வந்து கொடுக்க தான் குழந்தைங்களுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ உள்ள குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் அவங்களே செஞ்சுக்குவாங்க. வந்து ஃபயர்லெஸ், அதாவது அடுப்பை பற்ற வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஈஸியான உணவுகளை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வந்து அவங்க ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ நிறைய குழந்தைங்க யூடியூப்லேயே ரெசிபியெல்லாம் போடுறாங்க, டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உள்ள குழந்தைங்க நல்லா ஸ்மார்ட்டான குழந்தைங்கன்றதுனால ஈஸியாக அவங்க வந்து கற்றுக்குவாங்க. நமக்கும் வந்து ஒரு பொருளை வீட்டில் ஹெல்த்தியான பொருளாக வாங்கி வச்சுட்டோன்னா அவங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இனிப்புக்கு வந்து கண்டென்ஸ் மில்க்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இதில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் தனியாக இருக்கிற குழந்தைங்க, பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு குட் டச், பேட் டச் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் எல்லா உறவுகளும் நம்பகத்தகுந்த மாதிரி உறவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அண்ணன் அப்பா தவிர மற்றவங்களாண்ட அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து குழந்தைங்களை வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது. ஸோ அதால் நம்ம குழந்தைங்களை நம்மளே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான உணவும் கொடுக்கணும், நல்லா ஹெல்த்தியான விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும். இப்போ இதோட ஊற வச்ச பாதாம் பிசின் வந்து இந்த வெயில் நேரத்தில் நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நிறைய கொடுங்க. நிறைய சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். ஹீட் அதிகமாகிடும் வெயில் நேரத்தில். வெளியில் வாங்குகிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்க வந்து வாங்கி குடிச்சிடுவாங்க டக்குன்னு கடைங்கள்லேருந்து. வெயிலில்
வெயிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற கடைங்கள்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, ஒரு ட்ரிங்க்ஸு, ஒரு சாலடு அல்ல ஒரு டெசர்ட் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன். சப்ஜா விதையும் வெயில் நேரத்தில் நல்லது உடம்புக்கு. ஸோ இதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு நட்ஸு, பாதாம், முந்திரி, அதெல்லாம் கட் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதுவும் நல்லதுதான் உடம்புக்கு. பாதாம், முந்திரி எல்லாம் இந்த மாதிரி டெசர்ட்டோட ஃப்ரூட் சாலடோட கலந்து கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. தனியாக கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சூப்பராக அருமையாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டெசர்ட் ஒன்று கிடச்சிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா ஜில்லான பிறகு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஒரு எல்லா விதமான ஃப்ரூட்ஸு அதே போல் நட்ஸ் எல்லாம் கலந்துருக்கிறதுனால குழந்தைங்களுடைய உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது முடிச்சா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எனக்கு மிக்க நன்றி. பாய்.